திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இந்த 26 தேர்தலில் யார் ராஜகுரு? திமுக வந்து அவங்களே ஒரு இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட பெண் அப்படிங்கிற பேரில் அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதிமுக வந்து அரசு புதுசாக டைப் போட்டிருக்கா சொல்கிறாங்க, இல்லாட்டியும் வருவாங்க, யாராவது வச்சுப்பாங்களோன்னு அவங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். பிஜேபிட்டெல்லாம் அஃபீஷியலாக அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது. இப்போ அவங்க சொந்தமாக நம்ம எதுக்குப்பா ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு போகணும், இப்போ அவங்களே சொந்தமாக போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் வந்து ராஜகுருங்கிறது வந்து இன்றைய ஆட்சி காலத்தில் ஒரு மதிப்பே கிடையாது, ராஜாவுக்கு தான் மதிப்பு. ஸோ வந்து அவங்களுக்கு தான் ஒரு வேலை கிடையாதுங்க, அவர் வச்சா போயிடும், அதெல்லாம் பிம்பம் தான். அது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களை வெற்றி பெற வச்சுருவாருன்னு அவர் வெற்றி பெற்றுருக்கணும்ல. அதனால் வந்து நம்ம அவரே உடச்சிட்டார். இப்போ இல்லை, நம்ம வந்து பாலகுமார் அவர்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னார் பாஷா படத்தில் வந்து, நான் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி அப்படிங்கிற டைலாக்கு சார் எழுந்தது. அப்போ வந்து அந்த டைலாக் அவர் அழகாக சொல்றாரு, அது நான் சொன்னால் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, அது ரஜினி சொல்லணும். அப்போ எழுதுனது நான், ஆனால் சொன்னது ரஜினி. அப்போ ரஜினி சார் வந்து நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அதை மாதிரி வந்து ஐடியா கொடுக்குறது 1000 பேர், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருங்கிற கணக்கு இருக்குல்ல, அந்த முகத்துக்கு அதை பொருந்தி பார்க்கணும்ல. அது அப்படித்தான் நம்ம பார்க்குற ஒரு வேஷம் யாருக்கு பொருந்துன்னு பார்க்கணும்ல. எல்லாரும் போகலாம், ஆனால் இதான்ப்பா பாந்தமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா உங்கள் முகத்திலேயே சிவாஜி மூஞ்சி தானே வந்து நிற்கும். அது வந்து அவர் தானே வந்து நிற்பார். வாவுசி அவர் முந்தானே, பாரதிக்கு அவர் முந்தானே வந்து நிற்கும். இப்போ சுப்பையா சாரை சொல்லலாம் நம்ம, ஆனால் வந்து பாரதிக்கு அவர் முந்தான அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்துடுது. அப்போ வந்து ஐடியா 1000 பேர் கொடுப்பாங்க, ஆனால் யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கிறது ஒரு கேள்வி.